மதுரையில் ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சர்க்குலர் போட்டிருக்காங்க, அறிக்கை. யார் அங்கே அந்த கோயிலில் ஒரு அவர் இருப்பார்ல, அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர், அவர் போட்டிருக்கார், கோயிலில் யாரும் தட்டில் பணம் போடக்கூடாதான், எல்லாம் உண்டியலில் தான் போடணுமா, அப்படி ஒரு அறிக்கையை போட்டிருக்கார். அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா அரசாங்கத்தில் உண்டியலில் போடுறாரா இல்லை இதில் போடுறாரா? சேகர் பாபு அரசாங்க நிலத்தை பூரா, கோயில் நிலங்களை பூரா குத்தகைக்கு விட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த கொள்ளையடித்து பணத்தெல்லாம் உண்டியலில் போடுறாரா, அவர் பாக்கெட்டில் போடுறாரா? இல்லை உங்கள் ஸ்டாலினு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இது கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு போய் கோயில்களை கும்பிட்றாங்களே, கோயில்களில் இருந்து கொள்ளையடிக்கப்படும் பணத்தை சேகர்பாபு உங்களுக்கு பங்காக கொடுக்குறாரு, ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும். அந்த பணத்தை உண்டியலில் போடுறீங்களா இல்லை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறீங்களா? இவர்களுக்கு ஒரு நியாயம். அங்கே பிராமணன் பாவம், கடவுளுக்கு தொண்டு செய்கிறவன், வர்றவங்க கோயிலில் தனியாக போடுவாங்க, தட்டில் தனியாக போடுவாங்க, அது அவங்க இஷ்டம். அவன் நேர் வழியில் சம்பாதிக்கிறான், அவன் கடவுளுக்கு சேவை செய்கிறான்ங்கிறத பாராட்டி வர்றவங்க அவங்க தட்டில் போடுறாங்க. ஆயிரக்கணக்கான வருடங்கள் இது இருக்கக்கூடிய நடைமுறை. நீங்கள் மட்டும் போய் சுவிஸ் பேங்கில் போடுவீங்க, அவன் மட்டும் அவனுக்கு வரக்கூடாதான், அதை மட்டும் போய் உண்டியலில் போடுவீங்களா? இழிச்ச வயனாங்க இருக்கிறவங்க. உங்களை மாதிரி நாசிகர்கள் கோயில் பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே இல்லை. இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் உங்களை மாதிரி நாசிகர்கள் போய் கோயில் சொத்துக்களை நிர்வகித்து கொண்டிருப்பது இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம். இதில் சர்க்குலரை வெக்கம் இல்லாமல் போட்டுக்கிறாங்க. போட்ட ஒரு 2வது நாளே சர்க்குலரை வாபஸ் வாங்கிறான்ட்டாங்க. ஏன்னா நம்ம கதை வெளியில் வந்துடும், மண்ணழுறது, நம்ம கொள்ளையடிக்கிறது, மந்திரி கொள்ளையடிக்கிறது, எல்லாத்தையும் உண்டியில் போட சொல்லுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு. ஏன்னா சிக்கந்தர் மலை அது இப்போ தான் இதாச்சு. சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, சிக்கந்தர் மலை இதில் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி மதுரையில் வெங்கடேசன், அவர் ஒரு புக்கை எழுதியிருக்கார், காவல் கோட்டம். அதுக்கு சாகித்யா அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கு, விருது கிடைச்சிருக்கு அந்த புத்தகத்துக்கு, காவல் கோட்டம். அந்த காவல் கோட்டத்தில் மதுரையை பற்றி பேசுகிறவர் சிக்கந்தரை பற்றி பேசுகிறார். அப்போ சிக்கந்தர் கொடுங்கோலன் நிறைய அக்கிரமம் பண்ணா, அநியாயம் பண்ணா. குமார கம்பனன் அப்படிங்கிற மன்னர் தான் சிக்கந்தரை கொன்று மலை உச்சியில் வச்சு கொன்னா அப்படின்னு சொல்லி குமார கம்பனன் சிக்கந்தரை கொன்னா. சிக்கந்தர் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காரு. அவர் அங்கே கொதிச்சு அதுக்காகத்தான் கொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்தது 1371. இந்த சிக்கந்தர் இது தர்கா வந்தது அதுக்கெல்லாம் பின்னாடி. அது சிக்கந்தரோட பாடியே இல்லை. இப்படின்னெல்லாம் காவல் கோட்டம் புத்தகத்தில் திமுகவின் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி வெங்கடேசன் எழுதியிருக்கார். ஆனால் அதையும் பெருசாக்கி ஆமாம் முஸ்லீம் லீக் உங்களை கூட்டிகிட்டு வந்து மத நல்லிணக்கத்தை கிடக்கிறது. யார் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த சிக்கந்தர் இதை பற்றி? யார் கவலைப்பட்டு? சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறதே தப்பு, அது திருப்பரங்குன்ற மலை தான். இடையில போய் சொல்லிக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இது சிக்கந்தர் மலைன்னு இவங்களாம் சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இங்கே இப்போ சிக்கந்தர் இதுன்னு கொண்டாடுறேன்ட்டு அங்கே போய் ஆட்டை வெட்டுவேன், இங்கே கோழியை வெட்டுவேன்ட்டு ஒரு சமூக விரோதி ஒரு எம்பி நவாஸ் கனிங்கிறாள், அங்கே போய் இவ்வளோ பிரச்சனையை உருவாக்கினார். இப்போ அதுதான் இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கும்போது இப்போ இந்த சர்க்குலரை போட்டுக்கிட்டு உண்டியல் கதையை கிளப்புறாங்க. இந்த உண்டியல் கதையை கிளப்புனீங்கன்னா கொள்ளையடிக்கிறவங்க அத்தனை பேர் பணத்தையும் கொண்டாந்து உண்டியலில் போடுங்க. ஸ்டாலின் உள்பட உங்கள் கட்சிக்கார மந்திரி உள்பட சேகர்பாபு உள்பட எல்லோரும் உண்டியலில் போடுங்க, பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள். உழைத்து சம்பாதிக்கும் பிராமணன் தட்டில் விழுந்தது அவனுடைய சொந்த பணம். யார்கிட்டையும் உங்களை மாதிரி கை நீட்டி லஞ்சம் வாங்கின பணம் இல்லை, குறுக்கு வழியில் வந்த பணம் இல்லை, நாட்டை கொள்ளையடித்த பணம் அல்ல, இயற்கை வளங்களை விற்று இயற்கை வளங்களை கொள்ளையடித்து சம்பாதித்த பணம் அல்ல. அவன் வயிற்றை கழுவுவான். எவ்வளோ வந்துடும் உண்டியல்ல ஒரு நாளைக்கு? 100 ரூபா வருமா? அதில் எவ்வளோ பெரிய ஆளாக முடியும்? அவனால் வீடு கட்ட முடியுமா? இல்லை பொண்ணுக்கு 100 ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? நாட்டையே கொள்ளையடிக்கும் உங்கள் ஆட்சியில் உண்டியல் இதில் தட்டில் அர்ச்சனை தட்டில் விழுகக்கூடிய பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் யாருக்கும் அருகதை கிடையாது. நீங்கள் எல்லாம் நாசிகர்கள் கூட்டம். ஒழுங்காக வாழை சுருட்டிட்டு போங்க. கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமெல்லாம். கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு தூக்கி அடிக்க போகிறீங்க. இறை சக்தி உங்களை சும்மா விடாது. அதனால் உண்டியல் சர்க்குலரை திருப்பி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தமிழ்நாடு சந்தி சிரித்து போயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு, அதாவது நாசிகர்களான திமுக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்க